ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊர். பார்த்தீங்கன்னா எப்படி வறண்டு கிடக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் தண்ணி இல்லை. இன்னும் 2 வருஷத்தில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள்லாம் வீட்டுக்கு ஒரு மரமோ செடியோ வளங்க. விவசாயத்தை நல்லா காப்போம். புரியுதுங்களா? அப்புறம் இப்போது கேஸ் தட்டுப்பாடு நிறைய இருக்குது. அதனால் வீட்டில் ஆடு மாடு கோழி பயோ பிளான்ட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ராக்கெட் ஸ்டவ்வுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வாங்கி இது மாதிரி முள் மரத்தெல்லாம் வெட்டி இதில் இருக்கிற மீத்தேனெல்லாம் எடுத்து நீங்கள் வெளியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். இதை பார்த்தீங்களா எப்படி இருந்தது? எப்படி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. வெறும் அந்த முள் மரம் தான் இருக்குது. அதனால் நம்ம மழை வளத்தை பெறணுன்னா மரம் வளங்க. நம்ம பஞ்சபூதத்தில் நிலத்தையும் மாசுபடுத்திட்டாங்க, காற்றையும் மாசுபடுத்திட்டாங்க, கடலையும் மாசுபடுத்திட்டாங்க. இப்போ இருக்கிறது ஆகாயம், அதுவும் மாசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அப்பீல் ஆகிட வேண்டியதுதான். அதனால் எல்லாம் இயற்கை முறையை பயன்படுத்தி எல்லா இயற்கை வளமாக நம்ம வாழணும். நன்றி.